ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல் தாங்க. அதை வாங்க எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 2 கிலோ சிக்கன் நம்ம செய்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 400 கிராம் எடுத்துருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். தக்காளி 3, கருவேப்பிலைங்க அதெல்லாம் தாளிக்கிற இது வந்து மசாலா ஐட்டம் வந்து பொடியாக அரைக்கிறக்காகுங்க. மல்லி வந்து ஒரு 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகு, சோம்பு இது 3மே வந்து நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு 2, பட்டை ரொம்ப கம்மியாங்க, ரொம்ப வேண்டாம். பட்டை வந்து பாருங்கள் இவ்வளோதான் நான் பட்டை எடுத்துக்கிறேனுங்க. இது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகு விட்டுறாதீங்க, நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது வறுக்கிறதுக்கு வந்து நாம் ஒரு 4 மிளகா போடுவோங்க. நம்ம கிரேவி வைக்கும்போது ஒரு 5 வரமிளகா போடுவோங்க. இந்த காரம் வந்து இந்த கறிக்கு போதுமானது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு கறி வணக்கும் போதும் நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாங்க தாராளமாக. இப்போ பாருங்கள் இது எல்லாமே போட்டு வணக்கிட்டு இருக்கோம். அடுப்பு சிம்லேயே வச்சு வணக்கிக்கிங்க, கருகிற போதுங்க. பாருங்கள் மிளகா 5 மிளகா இந்த இடத்துல நான் சேர்த்துக்கிட்டேனுங்க. மிளகா வந்து கடைசி ஸ்டேஜில் போடுங்க, ஆரம்ப ஸ்டேஜில் போட்டுற வேண்டாங்க. இறக்குற ஓரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மிளகாயை போட்டு எடுத்துக்கலாங்க. மிளகா கருகிராமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நாம் பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை வச்சு இந்த கறிக்கு வந்து மெயின் இதே வந்து நல்லெண்ணெய் தானுங்க. கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானா ஓரளவுக்கு தான் வருங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது செம டேஸ்ட் வருங்க. இந்த இடத்துல எண்ணெய் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இது வந்து நம்ம எதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது இல்லைங்க. தண்ணி வேணும்னா தொளிச்சுட்டு நம்ம செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றவே போகிறது இல்லைங்க. இந்த எண்ணெயோட கறியில் விட்டு வர்ற தண்ணியிலேயே தான் வந்து நம்ம இந்த கறி செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து 400 கிராம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறேங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணுங்க. பாதி வதக்கல்ல எடுத்துடாதீங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கத்தான் குழம்பும் ஆகட்டும் கறியாகட்டும் எல்லாமே டேஸ்ட் கிடைக்குங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த இடத்துல நம்ம மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த இடத்துல மிளகாய் வந்து வரமிளகாய் வந்து நம்ம கிள்ளி போடுறோங்க. விதையோடு போட்டிங்கனாலும் சரி, விதை இல்லாமல் போட்டிங்கனாலும் சரி, 2 விதமும் அது உங்கள் சாய்ஸுங்க. எப்படி வேணால் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு 5 மிளகாய் நான் கிள்ளி வந்து போட்டுக்கிறேனுங்க. போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி நம்ம 3 தக்காளி எடுத்து இல்லையா, அதையும் நம்ம அரிஞ்சு வச்சிடலாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடலாம். நல்லாயிருக்குங்க. இஞ்சி பூண்டு போடும்போது தான் இதோடைய வெறும் கறி தானுங்க, நம்ம குழம்பெல்லாம் வைக்க போகிறது இல்லைங்க. சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் நல்லா போகட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. ஒவ்வொன்றும் போடும்போது ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போதே அதுக்கான டைமிங் கொடுத்து வணக்கும் போது தாங்க நம்ம செய்கிற சாப்பாட்டோடைய டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்குங்க. நம்ம அவசரப்பட்டு ஒவ்வொன்றும் போட அது டேஸ்ட் வராதுங்க. அதாவது வணங்கி வரும்போது தான் அந்த மனம் டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். இப்போது நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளிங்க 3 தக்காளி சின்ன தக்காளியும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த தக்காளி வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கறியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். எப்போவுமே சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செய்வீங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். தக்காளியில் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கறி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா 2-3 தடவை கழுவி நம்ம ரெடியாக வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 கிலோ கறி தான் எடுக்கிறேனுங்க. எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க இந்த பாத்திரம் பத்தாதுன்னு. நான் தான் 10ன்னு சொன்னேங்க. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னால் கேட்கணுங்க. நம்ம எப்போ கேட்குறோம், பெரியவங்க சொன்னால் கேட்குறது இல்லைங்களே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் பத்தாமல் போயிட்டுது. எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க, நான் தான் சொன்னல அப்படின்னு. சரி மாற்றி தர்றேன் அப்படின்னாங்க. அடுத்தது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னால் முதலே கேட்கணுங்க. அவ்வளோதாங்க, மாற்றியாச்சுங்க. பெரிய பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க, மாற்றி கொடுத்துட்டாங்க. வாங்க இனி நாம் அப்படி கண்டினியூ பண்ணுவோம். நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இதில் எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம்.
கறியிலேயே வந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க. சிக்கன் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி விட்டு வரும் நான் காட்டுறேங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ உப்பு போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த கறியோடு வெந்து வரும்போது உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி கறி வெந்து வருங்க. கடைசியாக நம்ம சேர்த்தோம்னா கறியில் உப்பு இறங்காதுங்க. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம உப்பும் போட்டுக்கலாங்க. இந்த கறி தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாங்க. கடைசியில் பத்தலினா வேணால் லைட்டாக இந்த பொடி உப்பு வேணால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு பக்கமாகவே இந்த கறி வந்து நீங்கள் மூடி வச்சு அப்பப்போ எடுத்து நீங்கள் தொலாவி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு வரும். அதனால் பத்திருங்கிற அந்த பயம் இருக்காது. சிம் இந்த இடத்துல வேகமாக தான் அடுப்பு வந்து வேகமாக தான் இருக்கணுங்க. சிம்மில் வச்சிங்கன்னா கறி வேகாது. கொஞ்சம் வேகமாகவே இருக்கட்டும். தண்ணி தாராளமாக விட்டு வரும் பாருங்கள். கறி நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சுக்கிடுதுங்க. பாருங்கள் தண்ணி இப்போவே விட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னமே நம்ம நல்லா கறி வெந்து வரட்டுங்க. 3/4 பதம் வந்துடணுங்க. ஒரு கறியை இறக்குற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா கறி வெந்து வந்துருச்சுங்க. தண்ணி விட்டு வந்துருச்சுங்க. நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கறியில் வந்து தண்ணி விட்டு வரல, கம்மியாக இருக்குது, பத்துது அப்படின்னா வேணால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கு மேலே வேண்டாம், கறியோட டேஸ்ட் வராதுங்க. இந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்க முடியலிங்க. நான் பொடியை வந்து போட்டதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலிங்க. இந்த கறி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. நல்லாவே வெந்துருச்சு. வேகாமல் அந்த பொடியை போட்டுறாதீங்க. நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் வந்து பொடியை இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிட்டேனுங்க. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, சாரி. நம்ம அரைச்சி வச்ச பொடி வந்து நல்லா நெவுன்னு அரைச்சிக்குங்க. அதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டுருங்க. ஒரு வேளை சப்போஸ் அடி பத்துது அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் தண்ணியை வந்து ஊற்றாதீங்க, தொளிங்க. தண்ணி ஊற்ற வேண்டாங்க. கறி பாருங்கள் எந்தளவுக்கு கிரேவியாக அப்படியே சொதன்னு இருக்குதுங்களா. மனமும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். நாமளும் சமையல் ராணி ஆயிடலாங்க. இந்த மாதிரி கறி செஞ்சு கொடுத்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வச்சுருந்தீங்கன்னா கிரேவி இஞ்சிக்கிங்க. இந்த பதம் போதுன்னா எடுத்துடலாங்க. ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வச்சதையும் அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது, சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது நான் காட்டுறேங்க. அந்த வறுவலும் எப்படி செய்கிறது நான் காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.